கிழக்கு எங்கள் நிலம் புது யுகம் பரவிடும் 8 திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் அநீதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புது யுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழர் தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம். புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்கள் என்று கூட சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஆலயம்தான் சுதுமலை அம்மன். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதியப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் நடந்த இந்த மண், அதாவது சுதுமலை அம்மன் கோயில் முன்றலில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு சுதுமலை அம்மனுக்கு இன்றைக்கு தேர், 3 தேர்களில் இன்றைய தினம் தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்றால் சுவாமி வெளியே வந்து தேரில் போய் அமர்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகி வெளியில் சுதுமலை அம்மன், கண்ணகி அம்மன் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் இன்று நேற்றில் அன்றைய காலத்தில் இதுக்குரிய வரலாறு ஒரு குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால், கண்ணகி அம்மன் இலங்கைக்கு வந்தபோது இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மரம் ஒன்று, பெரிய தல விருட்சம் ஒன்று சொல்லுவினோம். அந்த மரத்துக்கு கீழே தான் இருந்து அவர் இளைப்பாரி சென்றதாகவும் அந்த இடத்துல இப்போவும் ஒரு ஆலயம் இருக்குது. அந்த மரம் அப்படியே புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது அந்த பெரிய மரம் பட அதில் இருந்து அந்த வேரில் இருந்து இன்னொரு மரம் வந்து சொல்லி அது வந்து சுவாமி வழியால் வரைக்குள்ள அந்த இடத்துல நாங்கள் அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அம்மன் வெளியில் வந்துட்டா தேரில் ஏறி பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அருள்பாலிக்க தேரேற அம்மன் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இதுதான் சுதுமலை அம்மன் கோயில். மானிப்பாயில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது. அது காரணம் பழைய வரலாறுகளாக இருக்கலாம். அதேபோல ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே, இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றிலும் பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டியது பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருந்துதான் தலைவர், இந்த ஆலய முன்றலில் இருந்துதான் தலைவர் வந்து இந்தியாவுக்கு போனதும், இந்தியாவிலிருந்து திரும்பி வந்ததும், மக்கள் முன் தோன்றி மாபெரும் ஒரு புரட்சிகரமான அந்த உரை, பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்ட அந்த காணொலியில் நாங்கள் பார்த்துருப்போம். இந்த முன்றலில் இப்போவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அது ஒரு புரட்சிக்காக திரண்ட மக்கள் இன்றைக்கு எங்களுடைய மதத்தினுடைய அடையாளத்திற்காக, எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய அடையாளத்திற்காக, அந்த எங்களுடைய மரபை அப்படியே கடத்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மரபை பேணித்தான் இங்கே பறை இசை அடித்துத்தான் அம்மன் தேரேறி விளம்பெறுவா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், படிவா பாருக்களை பார்க்கலாம். நீங்கள் உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த மானிப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் பலர் வந்து இப்போ புலம்பெயர் நாடுகளில் போய் இருக்கிறது தானே, அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அங்கே லீவை போட்டுட்டு இந்த சுதுமலை அம்மன் தேருக்கு வரணும், நாங்கள் வடம் பிடிச்சு தேர் இழுக்கணும்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அங்கே லீவை போட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. அவையெல்லாம் சந்திக்க கிடைக்கக்குள்ள அவை தங்களுடைய பழைய ஞாபகங்களை சொல்லிக்கணும். இது எங்களுடைய மரபு, நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். அவைக்கும் இதுதான் எங்களுடைய வழிபாட்டு முறைன்னு சொல்லி அவைக்கு காட்டணும். அப்போ நாங்கள் கண்டிப்பாக வந்து பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வந்து தான் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டாதான் பிள்ளைகளுக்கும் எங்களோட மண்ணில் ஒரு பற்றொண்டு வரும். அவையும் எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய மத அடையாளங்களை பின்பற்றினோம். அதுக்காகத்தான் நாங்கள் குடும்பமாக லீவை போட்டுட்டு, தானும் தன்னுடைய மனைவியும் வந்து லீவை போட்டுட்டு, பெரிய பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அங்கே உழைக்கலாம் தான். ஆனால் என்ன, எங்களுடைய மண்ணில் நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் நான் கட்டாயம் கலந்து கொள்ளணும்னு சொல்லி வந்து தேர் இழுக்கிறதுக்கு தயாராக அணிக்கணும்னு சொல்லி பல குடும்பங்களை நாங்கள் கழிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுதான் எங்களுடைய மரபை நாங்கள் எந்த காலத்திலையுமே விட்டு கொடுத்ததில்லை. எங்களுடைய பாரம்பரியங்களையும் எங்களுடைய பூர்வீக நிலங்களை கூட நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. எந்த சந்தர்ப்பத்திலையும் எத்தனையோ விதமான துன்பங்களை நாங்கள் சந்திச்சிருந்தாலும் எங்களுடைய அடையாளங்களுக்காக நாங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அதை தக்க வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இதுவும் எங்களுடைய அடையாளங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற ஒரு நிகழ்வு தான் இந்த திருவிழாக்களும்
அதில் நடக்கக்கூடிய பாரம்பரிய நிகழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் தேர்முண்டியில் இருந்து மெதுவாக வெளிக்கிட்டு இருக்கிறார். இப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 தேர் போகுது. முன்னுக்கு வந்து விநாயகப் பெருமானுடைய தேர், இரண்டாவதாக முருகப்பெருமானுடைய தேர், மூன்றாவதாகத்தான் சுதுமலை அம்மனுடைய தேர், பிரதான தேர் போய்கொண்டிருக்குது. தேருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் வச்சவை வந்து அங்கே செய்யிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்லுவோம்னு நினைச்சோம். இங்கே மிகப்பெரிய படையல் ஒன்று நடக்கும். இது ஃபுல்லாகவே வந்து படையல், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே அன்னதானம் படையல், அதாவது அன்னதானம் செய்து இங்கே படையல் வைத்து வழிபட்டு அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு முறையை காணக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் மற்ற இடங்களில் மற்ற இடங்களோட படைக்கு இது வித்தியாசமானது. மற்ற இடங்களில் அன்னதானம் புரிம்பா நடக்கும், தேர்லாம் சுற்றி வந்தோன்னா அன்னதானம் நடக்கும். ஆனால் இது வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல தாங்களே சமைச்சு பெரிய படையல் படைச்சு அதை அங்கே வந்துருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து கொடுத்து தாங்களும் அதில் சாப்பிட்டு போகிற ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் கிராமிய வழிபாட்டு முறைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் இப்போவும் சின்ன இடங்களில் சின்ன ஆலயங்கள் இந்த நடைமுறை இருக்குது. ஆனால் இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து ஒரே நேரத்தில் அப்படியே படையல் செஞ்சு ஃபுல்லாக படைச்சி விட்ற அந்த சம்பவம் இங்கே தான் அது காணக்கூடியதாக இருக்குது. இப்போவும் இந்த பெரிய ஒரு பிரமாண்டமான இந்த ஆலயத்தில் இப்போவும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுகள் என்ற சம்பவங்களுக்கு பின்னால் பெரிய வரலாறுகள் இருக்குது. அதை இப்போ சுருக்கமாக சொல்லலாது. அதை நாங்கள் இன்னொரு நாளில் ஒரு தனியொரு காணொலியாக பார்ப்போம். இந்த தேருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா காவடிகள் அணிவகுத்து வந்திருக்குது. 2 வீதிகளிலேயுமே இருந்து அதாவது மானிப்பாதையில இருந்து மங்காட காவடி கொக்குவில் அந்த பகுதியிலிருந்தும் வந்து 2 பக்கத்திலையும் காவடிகள் வந்து நிற்கிது. கோயில் வளாகத்துக்குள்ள வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்வதற்காக. ஆனால் அதுக்கிடையில் வீதியில் வந்து இந்த 3 தேர்களும் வீதிக்கு வந்தபடியா இனி இந்த தேர் வீதியை விட்டு உள்வீதிக்குள்ள வந்த பிறகுதான், அதாவது சுற்றி மக்கள் பாவனைக்கு இருக்கிற அந்த வீதியை விட்டு வந்த பிறகுதான் அதுக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். இந்த காவடிகளையும் நாங்கள் பார்க்கலாம். மிக அதிர்ச்சியளிக்கக்கூடியதான வித்தியாசமா இருக்கு. இந்த காவடிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இது அண்மை காலமாக எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குது. வித்தியாசமாக நாங்கள் முந்தி பார்த்த காவடியில் இப்போ கணக்கு வித்தியாசமா வந்துருக்கு. அப்படித்தான் இந்த முறையும் இங்கேயும் நிறைய வித்தியாசத்தோட வந்திருக்கு. பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா இந்த தேர்களை வந்து பெண்கள் ஒரு பக்கம் இழுக்கணும், வடம் பிடிச்சு இழுக்கணும், மற்ற பக்கம் ஆண்கள் வடம் பிடிச்சு இழுக்கணும். இந்திய என்ன மாதிரி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும், இப்படி இருந்தது இப்போ அப்படி இருக்கு. அம்மன் ஆலயங்களில் பல இடங்களில் வந்து பெண்களும் தனிய தேர் இழுக்கிற சம்பவங்களும் நடந்திருக்குது. நல்ல இதுவும் ஒரு அம்மன் ஆலயம். இங்கேயும் வந்து இப்படியான ஒரு பார்க்க நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ வீதி பிரதான வீதிக்கு 3 தேரும் வந்துட்டுது. பிள்ளையார், முருகன், அம்மன், இந்த 3 பேருடைய தேரும் வந்துட்டுது, வந்து இருக்குது. நாங்கள் அந்த மரம் இருக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுவோம் நினைக்கிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த மரம். இந்த மரத்துக்கு கீழே தான் கண்ணகி அம்மன் இந்தியாவை எரிச்சிட்டான், மதுரை எரிச்சான்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த கோவத்தோட வந்து இங்கே தான் இருந்தான்னு சொல்லியும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து தன்னை காண்பித்து அதுக்கு பிறகு இங்கேருந்து போனதாக இதில் பல கதைகள் இருக்குது. அதுக்கு பிறகு எப்படி இந்த ஆலயம் பேர் மாற்றம் ஆகினது, அது எப்படி வழிபாடுகள் மாற்றம் அடைஞ்சது என்ற விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு அடுத்த ஒரு காணொளி ஒன்றில் பார்ப்போம். அது தனிகா காணொளி ஒன்றில் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு காணொலியை விரைவில் போடுறோம். இந்த திருவிழாக்கள் முடிந்த பிறகு ஆலய நிர்வாகத்தினரோட கொண்டு ஒரு காணொலியை போடுறோம். பார்க்க விரும்புகிறாக்கள், இந்த மாதிரியான காணொளிகள் தொடர்பில் பார்க்க விரும்புகிறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாங்க. பெல் பட்டனையும் தட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இடையில இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இதோட சேர்ந்த இன்னும் ஒரு ஆலயம் இருக்கிறது, அது நவாலி பகுதியில். அந்த ஆலயம் தொடர்புலையும் வந்து உங்களுக்கு முழுமையான தகவல்களை தொகுத்து தருவோம். பார்க்க விரும்பினாக்கள், அந்த வீடியோ பார்க்க வேணுமென்னு சொல்கிறாக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மெயிலையும் நாங்கள் அனுப்பி விடலாம். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடித்து வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த காணொலியை நாங்கள் போடுவோம். பாவடைக்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி உறவுகளை, இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த கந்த வேலை வேண்டிக்கிட்டு சுட்ட நீரை பூசிக்கிட்டு